இப்போ பேசினது பிரைடா இல்லை யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்க ஃபோனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா ஃபோனை வாங்கி நீங்கள் வந்து இந்த டைம்லுக்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க, நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க போதும் அப்படின்னு பொலைட்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த கான்வர்சேஷன் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் திருப்பி கேட்டது, அப்படியே பேசுனது பிரைடா இல்லை யாருங்கன்னு கேட்டேன். பிரைடோட சிஸ்டர் அப்படின்னு ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு கோவத்தில் நான் கேட்ட ஒரே கேள்வி, அது எப்படிங்க பிரைடோட சிஸ்டர்னால் இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுவாங்களா? யாராக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுன்ட்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எக்ஸாக்ட் டைமிங் நான் சொல்லவே கிடையாது. கிளம்புறப்போ ஃபோன் பண்ணுறேன் தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். ஈவன் நீங்கள் ஈவினிங் ஒரு பிளான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் மார்னிங் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன், அவங்ககிட்டயே சொன்னேன். அதுக்கு வந்து ஸ்பாட்டில் இந்த மாதிரி டிசைட் பண்ணதுங்க, இப்போ தான் வந்து சடனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு மட்டும் மழை வரும்னு தெரிஞ்சுதாங்க. ஈவன் நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன், அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, என்னை விட நல்லா போகிற இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கூட நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் புக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ நான் வந்து வர முடியாது, இவ்வளோ லேட் ஆகிடும், அவங்களுக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை ஊருக்கு கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சும் நான் இந்த ஸ்லாட்டில் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பண்ண மாதிரி அவங்க அக்கா ஒரு சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி மைண்ட் பிளாங்க் ஆகிடுச்சு. எப்படி ரிப்ளை பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. உண்மையாலுமே அது ஒரு மாதிரி புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் டவுன் ஆகிட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், என் மேலே தான் மிஸ்டேக்னு. பட் அவங்க அக்கா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல என் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சோன்னு தான் திருப்பி நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரு கேள்வி கேட்டோன்னா ஃபோனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க அம்மாட்டையும் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னோட ஒர்க்கு தான் பார்க்க வரேன், இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் வந்து பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அம்மா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. நீங்கள் வந்து மெஹந்தி தானே போட போறீங்க, கையில் தான் சண்டை போட்டுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க யதார்த்தமாக பேசுறாங்க. பட் ஃபைன், எனக்கு அந்த ஆர்டரை திருப்பி கேன்சல் பண்ணிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நான் இன்னொரு ஆர்டிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மாவே ஃபோன் பண்ணி, இப்போ வேணாங்க ஊருக்கு போகணும், ஸோ டைம் ஆகிடும், அதனால வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நான் ரிப்ளை பண்ணது என்னன்னா, எனக்கே அட்டன் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது, நானே ரீஃபண்ட் பண்ணிடுறேன், நான் இந்த ஆர்டருக்கு நானும் அட்டன் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பேச காலை கட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணி விட்டுட்டேன். நான் இந்த இடத்துல பிரைடை ப்ளேம் பண்ணவே கிடையாது. பட் பிரைடோட சிஸ்டர்னு சொல்லி ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க வந்து என்ன வேணால் பேசலாம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசினா வாயை மூடிட்டு இருந்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். பட் எனக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து மழை வருதுன்னு சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு பொருட்டாவே கூட பண்ணல, காதில் கூட போட்டுக்கலாம், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு வந்து நான் ஊருக்கு போகணும், அது ஸ்பாட்டில் டிசைட் பண்ணது இப்போ சடனாக அப்படிங்கிறாங்க. பட் அது மட்டும் நமக்கு வந்து காதில் கேட்டுக்கணும். நான் இதே அவங்க கேட்குற மாதிரி இப்போ நான் வந்து கேப் புக் பண்ணி மழை வருதுன்னு கூட நினைக்காம போயிட்டு நான் ஒரு 500, 1000, 2000 ட்ராவல் சார்ஜ் கேட்டிருந்தா அவங்க அதனால் அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியுமா? கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பெட்ரோல் சார்ஜ் 2 வீலருக்கு கேட்டதுக்கே கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தனால நான் அந்த ஒரு யோசனையில் இருந்தேன். இவங்க புக்கிங் பண்ணுறப்பவே ஈவினிங் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா மார்னிங் ஸ்லாட்டே நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பேன். பட் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பவும் மிஸ்டேக்ஸ் மட்டும் யாரும். பை.